எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மார்க்கெட் நியூஸ் தமிழ். பொதுவாக பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைமில் ப்ராப்பராக பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் சென்சிட்டிவ் டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு யார் இந்தியாவை ரன் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான பாலிசி டெசிஷன்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டைமில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இந்த டைமில் ட்ரேட் பண்ணும்போது ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி, கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். June 4th பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் டே, த பிக் டே ஃபார் த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். டியூஸ்டே வருது, ஒர்க்கிங் டேயில் வருது. ஸோ இப்போ இந்த 7 ஃபேஸ் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு இப்போ June 1 எக்ஸிட் போல்ஸ், அதாவது கருத்து கணிப்பு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வச்சு June 3 மண்டே வந்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ் இருக்கலாம். அதுக்கப்புறம் மண்டே முடிஞ்சதுக்கப்புறம் டியூஸ்டே June 4 எலெக்ஷன் ரிசல்ட் டே. ஸோ இப்போ இங்கே இருந்து எக்ஸாக்டாக இன்னும் 1 month டைம் இருக்குது. ஸோ இன்பிட்வீனில் வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸு ஹியூஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் ரிஸ்க் எடுக்கணும் வித் குளோப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு. ஸோ நம்ம ஃபைனல் டேயில் போய் இப்போ சேஸ் பண்ணாமல் நம்ம இப்போ இருந்தே பொசிஷன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக ஜூன் கால் ஆப்ஷன், அதுவும் ஸ்டாக் கால் ஆப்ஷன்ஸை எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நார்மலாக இப்போது ஈக்விட்டி அல்லது ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணும்போது ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரியான டைமில் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணும்போது ரிவார்டும் ஜாஸ்தி, ரிஸ்க்கும் ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுக்கிற பொசிஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா எலெக்ஷன் ரிசல்ட் டேக்கு முன்னாடியே நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம், டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷனை பொறுத்து. ஸோ இப்போ நம்ம ஏன் வந்து இப்போது ஜூன் மந்த் காலுக்கு போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இன்கேஸ் மே மந்த் ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா மே எக்ஸ்பைரி மே 30th கம்ப்ளீட் ஆகுது. பட் எலெக்ஷன் June 4 வருது. ஸோ அதுக்கு பிள்ளை நம்ம வந்து ஜூன் எக்ஸ்பைரிக்குள்ளே போகிறோம். ஜூன் எக்ஸ்பைரி பை பண்ணும்போது அந்த எலெக்ஷன் ரிசல்ட் டேக்கு அப்புறம் தான் ஜூன் எக்ஸ்பைரி வருது. ஸோ ஆப்ஷன்ஸ் கரையாமல் அப்படியே கண்டினியூ ஆகும். சொல்லப்போனால் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆக கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, இந்தியா விக்ஸ் இப்போ 15 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு 20-25 லெவலுக்கு கூட போகிற வாய்ப்பு இருக்குது டுவார்ட்ஸ் த எலெக்ஷன் ரிசல்ட் டே. ஸோ அப்படி பார்க்கும்போது கரண்ட்டில் பார்த்தோம்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் கூட பார்த்தோம்னா ஒரு ரீசனபிள் ஒரு எலெக்ஷன் ப்ரீமியம் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் ஒரு இப்போதைக்கு எலெக்ஷன் ப்ரீமியம்ஸ் மிஸ் ஆகுது. ஸோ நார்மல் மந்தில் ட்ரேட் ஆகிற மாதிரியே ஸ்டாக் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்கேஸ் எலெக்ஷன் ரிசல்ட் நெருங்க ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் அந்த ப்ரீமியம்ஸ் பிக்கப் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அப்படி இன்கேஸ் ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் ப்ரீமியம் பிக்கப் ஆச்சு அப்படின்னா நம்ம அட்வான்ஸாக பொசிஷன்ஸ் எடுக்கும்போது நமக்கு வந்து டபுள் ப்ராஃபிட்டுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 5 ஸ்டாக்ஸை பொறுத்து பார்க்கலாம். இந்த 5 ஸ்டாக்ஸுமே ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. என்ன ரீசன் பார்த்தோம்னா, ஒன்று 5 ஸ்டாக்ஸோட ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரீமியத்தோடு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பெருசாக ப்ரீமியம் அதிகமாக இல்லை ஒரு பெரிய ஒரு ஃப்ளக்சுவேஷன் இது மாதிரி இல்லை. செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, இந்த 5 ஆப்ஷன்ஸுமே பார்த்தோம்னா இப்போ லிக்விடிட்டியோட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம இப்போ வாங்கினா கூட வந்து பார்த்தோம்னா ஜூன் மந்த் கால்ஸு அவைலபிளாக இருக்குது. மூணாவது பார்த்தோம்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் அப் மூவ் ரெடியாக இருக்குது. பேக்கப்பில் ஒரு ஸ்ட்ராங் நியூஸ் க்ளோஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 5 ஸ்டாக்ஸ் ஆப்ஷனுமே வந்து கம்பைனாக வாங்குறதா பெட்டர்னு தோணுது. இப்படி ஒவ்வொன்றா ப்ராஃபிட்ஸ் வந்து ஒரு 50-100% வர நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ணி எக்ஸிட் ஆகிடலாம். இதில் ஹைலைட் என்ன பார்த்தோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஜூன் மந்த் கால்ஸை வாங்கிட்டு ஒரு 15 days ஹோல்ட் பண்ண போகிறோம். அந்த 15 days கழிச்சு இன்கேஸ் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து மே மந்த் கால்ஸை வந்து ரைட் பண்ணி ஹெட்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஹெட்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து தேவையான மார்ஜின்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் போது நம்ம ஜூன் மந்த் கால்ஸை ஹோல்ட் பண்ணும்போது மே மந்த் கால்ஸை ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு மார்ஜின் வந்து நார்மல் மார்ஜினோட கம்மி மார்ஜின்ஸ் இருந்தால் போது அப்படி ஹெட்ஜ் பண்ணும்போது நம்ம ஓரளவுக்கு வந்து அடிஷ்னலாக ப்ராஃபிட்ஸை இங்கே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு TCS 4000 ஜூன் கால். இப்போ அது வந்து பார்த்தோம்னா ஒரு 90-95 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. TCSஐ பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுமே மேக்ஸிமம் TCS தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்கேஸ் எலெக்ஷன் ரேலி வந்துச்சுன்னா TCSல ஒரு எலெக்ஷன் ரேலி வரலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, இப்போதைக்கு யூஎஸில் வர்ற இன்ஃப்ளேஷன் டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷன் கூலிங் ஆகிற மாதிரி டேட்டா வந்துட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் யூஎஸ் எக்கானமி இப்போது ஸ்டெபிலைஸ் ஆகுச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு நல்ல ரேலி இருக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு TCS ரேலியாக இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். மூணாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, லாஸ்ட் மந்த்து TCS ரிசல்ட் வந்துச்சு. மற்ற ஒரு ஐடி கம்பெனி கம்பேர் பண்ணும்போது TCS ரிசல்ட் வந்து பெட்டராக வந்துச்சு. ஸோ இங்கேருந்து TCSலேருந்து ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது TCS 4000 காலம் பை பண்ணும்போது ரிஸ்க் நமக்கு ஃபேவராக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தோம்னா ஐஓசி 180 கால் 8.5 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு ரீசனபிளான ப்ரீமியமாக தெரியுது. ஐஓசியை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 month பேக் பார்த்தோம்னா ஒரு 196 rupees வரைக்கும் போச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த
இஸ்ரேல் வாருக்கு அப்புறம் இப்போ வந்து ஸ்டாக்ஸ் கீழே வந்து இப்போ 170 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ ரிசல்ட்டு அந்த வார்ஃபேர் எல்லாமே முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் தாறுமாறாக மேலே போயிட்டு இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது ஐஓசியில் இங்கேருந்து ஒரு 10% வரைக்கும் ரேலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐஓசி 180 ஜூன் கால் இப்போது இந்த இடத்துக்கு ஒரு ஃபேவரபுளான ஒரு பையிங்காக இருக்குது. அடுத்து பிஎன்பி 150 கால் ஒரு 5.75 ருபீஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பிஎன்பியை பொறுத்த வரைக்கும் அந்த 130 to 140 லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்தாக கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வீக் ரிசல்ட் இருக்குது. இன்கேஸ் ரிசல்ட்டில் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் சர்ப்ரைஸ் இல்லை அப்படின்னா இங்கிருந்து பிஎன்பியில் வந்து ஒரு நல்ல ரேலி ஒரு 160 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. அப்படி போகும்போது இந்த ஆப்ஷன்ஸில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா பஜாஜ் ஃபின்சர் 1700 ஜூன் கால் பார்த்தா ஒரு 59 ருபீஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பஜாஜ் ஃபினான்ஸோட இன்ஸ்டா கார்டு மேலே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணாங்க. இது ஒரு பெரிய ஓவர்ஹேங் ரிமூவ் ஆகிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பஜாஜ் ட்வின்ஸில் ஒரு நல்ல ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எலெக்ஷன் ரேலி வந்து எஃப்ஐஸ் வந்து ஃபண்ட் இன்ஃப்ளோ பண்ணாங்கன்னா பஜாஜ் ட்வின்ஸில் பையிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஆப்ஷன்ஸு பார்த்தோம்னா ஒரு ரீசனபிள் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1500 கால். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஜூன் 1500 கால்ஸ் இப்போ 68 ருபீஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ரிசல்ட் ஓரளவுக்கு ரீசனபிளாக கொடுத்தாங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்காக கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் எகைன் எஃப்ஐ மணி வந்து இந்தியாவில் சேஸ் பண்ணிட்டோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கை ஹெவியாக சேஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. இங்கிருந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கில் ஒரு நல்ல ரேலி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 5 ஆப்ஷன்ஸுமே பார்த்தோம்னா ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 மந்த் டைம் ஃப்ரேம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனபிளான ஒரு ஆப்ஷன்ஸாக தெரியுது. இப்போ நாங்கள் இதை வந்து ப்ராப்பராக ஹெட்ஜ் பண்ணி பண்ண போகிறோம். இன்கேஸ் புதுசாக இதை பார்த்து பை பண்ணுறவங்க ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா யோசித்து செல்ஃப் ஸ்டடி பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். அல்லது புதுசாக வாட்ச் பண்ணுறவங்க ஒரு பேப்பர் ட்ரேட் மாதிரி பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.